வணக்க மகளே. இன்னைக்கு சட்டசபையில விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சு 144 எம்எல்ஏக்களோட ஆதரவை பெற்று வெற்றி வகையை சூடியிருக்காருங்க. சட்டசபையில நடந்த காரசாரமான விவாதம், உதயநிதி அவர்கள் அடித்த சிக்ஸர், எடப்பாடி அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் இடையே நடந்த மோதல், ஜோதிடர் குறித்த விமர்சனம், அதற்கு திரும்ப அவர்கள் பதிலளித்தது என்ன, இதெல்லாத்தையும் குறித்து தெளிவா இந்த காணொலியில பார்த்துக்கலாம். இன்று சட்டசபையில பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள் பல கோரிக்கைகளை முன்வச்சு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 717 டாஸ்மாக் கடையை மூட உத்தரவிட்டதுக்கு பாராட்டு தெரிவிச்சு, இதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூடி பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு கேட்டிருக்காங்க. முற்றிலும் போதைப் பொருளை தடுத்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும். இது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு பெண் டிஜிபியை நியமனப்படுத்தணும். அடுத்தது சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லா துறையிலையும் இடஒதுக்கீடை கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டணும். அடுத்ததா விவசாயிகள் விளைவித்த பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும். தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் தமிழர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல 80% வேலை வாய்ப்பு தமிழர்களுக்குன்னு உறுதிப்படுத்தணும். இப்படி கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியோட கொள்கையோட ஒத்து போகுது. என்னன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் ஒண்ணு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கணும், இல்ல எதிர்ப்பு சொல்லியிருந்திருக்கணும். ரெண்டும் இல்லாம வெளிநடப்பு செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதை செய்தி சேனல்ல நடுநிலைன்றாங்க. ஆனா வெளிநடப்புன்றது மறைமுக ஆதரவு தான். ஆக மொத்தத்துல பாமகல உள்ள 4 எம்எல்ஏக்களும் பாஜகல உள்ள ஒரு எம்எல்ஏவும் வெளிநடப்புன்ற பேர்ல மறைமுக ஆதரவு தாங்க ஆளுங்கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹர்லுல்லா அவர்கள் அவர் தரப்புல உள்ள கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாருங்க. அதாவது எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதா பாடப்படணும் அப்படின்ற கோரிக்கையும், அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர்கள் கூட இடம்பெறல, அதனால இனி நடக்க இருக்கக்கூடிய அமைச்சரவை தேர்வு அப்ப இஸ்லாமியர்களுக்கும் இடம் தரணும் அப்படின்ற கோரிக்கையையும் முன் வச்சிருந்திருக்காருங்க. இவங்க 2 பேருடைய கோரிக்கையுமே வரவேற்கத்தக்கது. 2 பேருடைய கோரிக்கையுமே விஜய் அவர்கள் நோட் டவுன் பண்ணியிருக்காரு. செயல்படுத்தினா நல்லா இருக்கும். அடுத்ததா விசிக எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் உலக தமிழர்களின் குரலாய் சட்டசபையில முதலமைச்சர் அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாருங்க. அதாவது நம்மளுடைய தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்களுக்கு தனி தமிழ் ஈழம் அமைச்சு தரணும். ஒட்டுமொத்த இனத்தையும் கொன்று குவித்த நாளான மே 18 தமிழ்நாடு அரசே அனுசரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருந்தாருங்க. அதற்கு அவருக்கு பாராட்டுகள். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணும் அப்படின்றத நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும், விசிக எம்எல்ஏ வன்னியரசு அவர்களும், இடதுசாரிகளும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவங்க எல்லாருமே ஒரே கருத்தாக முதலமைச்சர் அவர்கள் மீது விமர்சனம் வச்சாங்க. அது என்னதுன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய ராஜகுருவாக நினைக்கக்கூடிய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு அரசியல் சிறப்பு அதிகாரி பதவியை கொடுத்திருக்கிறது ஏற்புடையதல்ல. உங்களுக்கு ஜோசியம் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அதை உங்களுடைய பர்சனலா நீங்க வச்சுக்கோங்க. அதுக்காக அரசு பதவி கொடுக்கறது ஏத்துக்க முடியாது. நீங்க இளைய தலைமுறையினருக்கு என்ன மெசேஜ் இது மூலயமா சொல்ல விரும்புறீங்க? சமூக வலைத்தளங்கள் முழுக்க நேத்தெல்லாம் அப்ப ஜோசியம் படிச்சாலே போதும் அரசு பதவி நமக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழும்பியிருக்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் அவங்க முன் வச்சாங்க. இதற்கு சிஎம் விஜய் அவர்கள் உடனடியா ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு வழங்கிய பதவியை வாபஸ் வாங்கிட்டாங்க. இது ஒரு நல்ல முடிவு. அதாவது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவற எதிர்கட்சி சுட்டி காட்டின பிறகு ஆளுங்கட்சி தன்னுடைய தவற திருத்திக்கிட்டு உடனே அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியலை வழிவகுக்கும். இதுல ஹைலைட்டே என்னன்னா, திரும்ப அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்த மாதிரி ரத்தன் பண்டிட் அவர்களை குறித்து முதலமைச்சர் அவர்கள் மேல விமர்சனம் வந்திருக்கே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு. இதுக்கு அண்ணன் திரும்ப அவர்கள் கொடுத்த பதில் தாங்க வேற லெவல். அதை நீங்களே பாருங்க. அவர் அந்த கட்சியிலேயே ஒரு பொறுப்பிலும் இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அவர் செய்தி தொடர்பாளர். ஆகவே ஒரு செய்தி தொடர்பாளருக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்றுதான் நாம் கருதுகிறோம். அவர் கூடுதலாக ஜோசியமும் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் கட்சியில் அவர் செய்தி தொடர்பாளர் என்கிற அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். இல்லை, ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. எப்படி ஒரு பதில் பாத்தீங்களா? அதாவது இந்த பதில தாவேகாவினர் கொடுத்திருக்கணும். ஆனா அண்ணன் திருமா அவர்கள் கொடுத்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் திமுக கொடுத்தாங்க, இப்ப தாவேகா கொடுக்குறாங்க. திருமா அவர்களுடைய பதில நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அவருக்கு பதவி போனாலும் ஒரே நல்ல ஒபாமாவா ஆயிடலாம் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி ஒரே நல்ல ஜோதிடர் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டாரு. இனி அவருடைய பிசினஸ் அமோகமா போகுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் 2 முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. அதாவது குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க.
முகத்தை மூடிக்கிட்டு போய் சந்திச்சாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் யாரை குறிப்பிட்டிருந்தாங்கன்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்ப இந்த குதிரை பேரத்துக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அதாவது எங்களுடைய ஆட்சியில குதிரை வேகத்துலதான் நாங்க செயல்படுவோம், குதிரை பேரத்துல இல்ல அப்படின்னு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாருங்க. இவங்க ரெண்டாவதா கேட்ட கேள்வி ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கும் போது முகத்தை மூடிட்டு போயிருந்தாரு. அதுதான் விஜய் அவர்கள் சர்காஸ்டிக்கா, நான் இந்த மாதிரி முகத்தெல்லாம் மூடிட்டு போக மாட்டேன், நான் வந்து நேர்மையா எல்லாரையும் போய் சந்திச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னபடியே அவரு எதிர்கட்சிகள் எல்லாம் போய் சந்திச்சாரு. இதான் அவங்க கேள்வியா கேட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்ததா உதயநிதி அவர்கள் பல விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருந்தாருங்க. முதலாவதா அதிமுக கட்சியில வந்து பிளவுபட்டு 2 அணிகளா ஆயிட்டாங்க. அந்த 2 அணில ஒரு அணில உள்ள ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு நேத்து சோஃபா போகுது, சோஃபா பின்னாடியே முதலமைச்சரும் போறாரு. இது என்ன புஷ்ப பட பாணியில ஆட்சி நடத்துறாங்க? இது நாள் வரைக்கும் அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இப்ப அதிமுகல இருக்கிறவங்க தாவேகாக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க வந்து தூய சக்தியா மாறிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வச்சிருந்தாருங்க. அடுத்ததா இன்னொரு விமர்சனமும் வச்சிருந்தாரு. அதாவது திமுகல உள்ள கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுதான் நீங்க பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கீங்க அப்படின்னு சிறுமப்படுத்தி பேசியிருப்பாரு. இதுக்கு நடுவுல திருட்டுத்தனமா அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தினாரு. இதற்கு சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் யாரையும் காயப்படுத்தி பேச விரும்பல, எங்களை சிறுபான்மை சொல்றாங்க, ஆமா நாங்க சிறுபான்மை அரசு தான், அதை நாங்களே ஒத்துக்கிறோம், சிறுபான்மையர்களுக்கான அரசு அப்படின்னு அந்த எதிர்மறை கருத்தை வந்துட்டு பாசிட்டிவா கொண்டு போயிட்டாருங்க. இந்த இடத்துல யாரா இருந்தாலும் கோவப்பட்டு ட்ரிகர் ஆயிருப்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் இல்லாம தன்னை வந்து ஒரு நிதானமான தலைவரா முன்னிறுத்திக்கிட்டாரு. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அடுத்ததா அதிமுக கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டப்பேரவை தலைவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாருங்க. அதாவது சட்டசபையுடைய விதியையும் அவர் மதிக்கல, மரபையும் மீறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாருங்க. இப்ப அதிமுக கட்சி வந்து பிளவுபட்டு 2 அணியா இருக்கு. இந்த சமயத்துல ஒரு அணியினரை மட்டும் போய் சந்திக்கிறது வந்து ஒரு நல்ல போக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவருடைய உரைக்கு பிறகு வேலுமணி அவர்கள் சட்டசபையில பேசினாரு. அப்போ வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் தாவேக்காக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காங்கன்றத சொல்லும் போது இரு தரப்பினரிடையும் மோதல் ஏற்படவே சட்டசபையில வந்து பயங்கர சலசலப்பு. சட்டப்பேரவை தலைவர் வந்து அமைதியா இருங்கன்னு சொல்லும் போது கூட யாருமே அதை கவனிக்காம மோதல் போக்குலே இருந்தாங்க. பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியோடைய கட்டுப்பாட்டை மீறி தாவேக்காக்கு ஆதரவு தரேன்னு சொன்ன எம்எல்ஏக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சி.வி. சண்முகமும் வேலுமணி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க, அதனால பொதுக்குழு கூட்டி தலைமையையும் பொதுச் செயலாளரையும் நாங்க நீக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல அதிமுக கட்சி அழிய போகுதுன்றது உறுதியாயிடுச்சுங்க. இந்த கட்சி வந்து துரோகத்தாலே தான் அழிஞ்சிருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு கட்சியில வந்துட்டு ஜானகி அம்மா வந்து ஒரு அணியாவும் ஜெயலலிதா அம்மையார் ஒரு அணியாவும் இருக்காங்க. கட்சியில கட்சி ஜெயலலிதா அம்மையாருக்கு போகுது. அப்புறம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட போகுது. ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட சாதுரியமா பேசி சின்னம்மா அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சேர்த்துக்கிட்டு சின்னம்மா அவர்களை ஓரம் கட்டி கட்சியை வாங்கிக்கிறாங்க. பிறகு 2 பேருக்குள்ள உட்கட்சி பூசலே போய் ஓபிஎஸ் ஓரம் கட்டிட்டு எடப்பாடி அவர்கள் கட்சியை வந்து கையகப்படுத்திக்கிறாரு. இப்ப மறுபடியும் உட்கட்சி பூசல் ஆரம்பிச்சு இபிஎஸ் அவர்கள் ஒரு அணியாவும் சி.வி. சண்முகம் வேலுமணி அவர்கள் ஒரு அணியாவும் பிளவுபட்டு போய் நிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல துரோகத்தாலவே இந்த கட்சி அழியுது. யாரு நினைச்சாலும் இதை தடுக்க முடியாதுன்றது மட்டும் உறுதியாயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தாவேகா எம்எல்ஏ தென்றல்குமார் அப்படின்றவர் வந்து தனக்கு காலணிகள் இல்ல, சொந்தமா கார் கூட இல்ல, இப்ப சட்டசபைக்கு வர்றதே வந்து நான் பஸ்ல தான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு தனியார் செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த செய்தி சேனல் அவரை வந்து ஒரு எளிமையானவரை காட்டுறதுக்கு வெறுங்கால நடக்க விட்டு அப்படியே பஸ்ல ஏறி போற மாதிரி எல்லாம் எடுத்து ஒரு வீடியோவா எடுத்து பேக்ரவுண்ட்ல வந்து சோகமான ஒரு மியூசிக்கை போட்டு விட்டு அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சியினர் அந்த வீடியோ எடுத்து அவர் யாரு அப்படின்ற தரவை வந்து வெளியிட்டு விமர்சனம் பண்றாங்க. அவர் பாத்தீங்கன்னா பரப்புரை பண்ணும்போது சொந்தமான ஒரு கார்ல வந்திருக்காரு. அவர் வேட்புமனு தாக்கல் கொடுத்ததெல்லாம் அவருடைய சொத்து விவரங்கள்லாம் வந்திருக்கு. 2.25 கோடி சொத்துக்கு மதிப்புள்ள அந்த நபர் அவரு. இப்ப இவர் யாருக்காக இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணாரு? இப்படி டிராமா பண்ணிட்டா மக்கள் வந்து நல்லவங்க அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு இவர் செஞ்சாரா? மக்கள் சேவையை நேர்மையா செஞ்சாலே போதும், மக்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு டிராமா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 2 எம்எல்ஏக்கள்ல ஒரு எம்எல்ஏ வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு ஆடுற மாதிரி ஒரு வீடியோ, இன்னொரு எம்எல்ஏவோடது வந்து பார்ல இருந்து
குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ, இதெல்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க. ஆனா அந்தந்த தொகுதியில நின்ன அந்த ஆட்கள் யாரு, அவன் நல்லவனா கெட்டவனா, கஞ்சா வியாபாரியா, எதையுமே பார்க்காம வாக்களிச்சதுனால தான் இப்படி, திரையில தலைவரை தேடினா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அதனால சிஎம் விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு சரி செஞ்சுக்கிட்டா ஆட்சிக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.